ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கடுகு, காஞ்ச மிளகா, சோம்பு கொஞ்சம், பூண்டு 2 பல் தட்டி போட்டுக்கிட்டேன். தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கேரட்டும் பீட்ரூட்டும் செதுக்கி நல்லா வதக்கி கொடுத்துருக்கேன். அது கூடவே தேங்காய் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருக்கேன். கையில் திருவ முடியாது. திருவ முடிஞ்சவங்க திருவி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி கலந்து கொடுங்க. ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இது மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கியதுக்கப்புறம் பொரியல் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அந்த வடை சட்டியிலேயே வெள்ளை சாதம் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். இது மாதிரி வடை சட்டியில் சோறு சேர்த்து சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும். வடை சட்டி சோறு எப்படி இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நம்ம பொரியல் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கும் இப்படி கலரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இந்த கோசா பழம் பாருங்கள், எல்லோ கலராக இருக்குது வெளியில். உள்ள நம்ம நார்மல் கோசா பழம் மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஜூஸ் நிறையா இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். எல்லோ கலராக இருக்குங்களா? இப்படி தான் இருக்குது. நான் இது பார்த்துருக்கேன். இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. வியாழக்கிழமை சந்தையில் வாங்கின காய்கறி கத்திரிக்காய். இது 20 ரூபா இந்த காய். 3 சௌச்சோ காய் இருக்குது. இது சீம கத்திரிக்காய்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். மஞ்சள் பூசணி அது 20 ரூபா. அது 20 ரூபா. புடலங்காய் 2 10 ரூபா. முத்துச்சோளக்கருது 10 ரூபா வேக வச்சது. பீக்கங்காய் 2 10 ரூபா. அடுத்து பாலாக்கீரை ஒரு கட்டு இருக்குது. அதுவும் 10 ரூபா தாங்க ஒரு கட்டு கீரை. இன்றைய காய்கறி இந்த வாரத்துக்கு தேவையான சந்தை காய்கறிகள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். பாய்.